Hi guys, welcome to UK Infotech. இந்த வீடியோவில் நம்ம SDLCனா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதனால என்னென்ன பயன் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது தான் SDLCன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் டெவலப் பண்ணி அந்த ப்ராடக்டை லான்ச் பண்றது வரைக்கும் முன்னாட ஒரு லைஃப் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம், என்டையர் லைஃப் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஓகேயா, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் டெஃபினேஷன், அதாவது SDLCனா என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னாக்க சீக்வன்ஸ் அண்ட் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபேஸ்க்கு அப்புறம் செகண்ட் ஃபேஸ் என்ன நடக்கணும், அடுத்த ஃபேஸ் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத ஸ்டெப்பா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கான என்டையர் லைஃப் டைம் அப்படிங்கிறது தான் நம்ம SDLன்னு சொல்லுவோம், SDLCன்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்க ஒரு சாஃப்ட்வேரோட பிகினிங்ல இருந்து எண்டிங் வரையும் இருக்கக்கூடிய லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஓகேயா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு அமேசான் வெப்சைட் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்க அந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து டெவலப் பண்ணி நம்ம லான்ச் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன மாதிரியான ஃபேஸஸ் தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிளானிங். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பிளானிங்ல என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டை எடுத்திருக்கோம், அந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன தேவை, அதாவது இப்போ அமேசானே நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம், அமேசான்ல ஒரு வெப்சைட் தேடுறதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் தேவை, என்ன ப்ரைஸ் தேவை, அதுல என்னென்ன நம்ம இமேஜஸ் அப்லோட் பண்ண போறோம் அப்படிங்கிறது மாதிரியான பிளானிங்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பிளானிங்னு சொல்லுவாங்க. இதுல ரிக்யர்மெண்ட் அனலைசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரிக்யர்மெண்ட் அனலைசிஸ்னாலும் பிளானிங்னாலும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் ஒன் டிஃபைனிங். டிஃபைனிங் மீன்ஸ் என்ன அப்படின்னாக்க SRSன்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு ப்ராடக்டை நம்ம டெவலப் பண்றதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன மாதிரி இருக்கணும், அதாவது லாகின் பேஜ் இருக்கணுமா, ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கணுமா, கஸ்டமருக்கு OTP ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது லாகின் பண்றதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு OTP போகணுமா, அவங்களோட மெயில் ஐடி ஆக்சஸ் பண்ணணுமா, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே அதுல ஒரு SRS போட்டு நம்மளுக்கு ரெடி பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி SRS போட்டு டிஃபைன் பண்றதா ஒரு டாக்குமெண்டேஷனா நம்மளோட வெப்சைட்ல நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத டிஃபைன் பண்றது தான் டிஃபைனிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது டாக்குமெண்டேஷன், SRSங்கக்கூடிய டாக்குமெண்டேஷன், அதை தான் டிஃபைனிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் டிசைனிங். டிசைனிங் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ அமேசான் வெப்சைட்ல எந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராடக்டோட நேம் இருக்கணும், எந்த கார்னர்ல அதோட ப்ரைஸ் இருக்கணும், எந்த கார்னர்ல அதோட இமேஜஸ் இருக்கணும், சர்ச் பார் எங்க இருக்கணும், பாட்டம்ல என்ன இருக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை டிசைன் பண்றது தான் டிசைனிங்னு சொல்லுவாங்க. இது யார் பண்ணுவாங்க அப்படின்னாக்க இது UX/UXன்னு சொல்லக்கூடிய டிசைனர், அவங்க ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பில்டிங் அண்ட் டெவலப்பிங். டெவலப்பிங்னாலும் பில்டிங்னாலும் ஒண்ணுதான். இதுல தான் டெவலப்பர் கோடிங் ரைட் பண்ணுவாங்க. இதுல என்னென்ன மாதிரியான கோடிங் எழுதணும், அதாவது என்ன லாங்குவேஜ்ல ரைட் பண்ணணும், பேக் எண்ட் என்ன வைக்கணும், ஃப்ரண்ட் எண்ட் என்ன வைக்கணும் அப்படின்றத டிசைன் பண்ணி இந்த ஃபேஸ்ல தான் ப்ரோக்ராம் எழுதுவாங்க. ப்ரோக்ராமர் கோட் எழுதுனதுக்கு அப்புறம் அதை இதுல ஏதாவது கம்பைலர் இன்டர்பிரட்டர் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அதையும் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் டெவலப்பர் இதுல அந்த கோடை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. சரியா, இதுதான் டெவலப்பிங் அண்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் டெஸ்டிங். டெஸ்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதில் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை நம்ம டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். ஸோ ஒரு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான டெஸ்டிங் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத இந்த டெஸ்டிங் அப்படின்ற ஃபேஸில் தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங், அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங், நான் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங், இந்த மாதிரியான டெஸ்டிங்ல என்னென்ன டெஸ்டிங்லாம் நம்ம பண்ணணும், இந்த சாஃப்ட்வேருக்கு என்னென்ன மாதிரியான டெஸ்டிங்லாம் நம்மளுக்கு நீடு இருக்கு அப்படின்றத டிஃபைன் பண்ணி அந்த டெஸ்டிங் எல்லாமே இந்த டெஸ்டிங்கோட இம்ப்ளிமெண்டேஷன்ல பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்
டெப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். டெப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு டெஸ்டிங் பண்ணி எல்லாமே ஒரு சாஃப்ட்வேரோட ப்ராடக்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்க யூஸ் பண்ணி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, இல்லை கஸ்டமர் ஏதாவது ஃபீட்பேக் சொல்லி அதில் ஏதாவது ஃபியூச்சர்ஸில் ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்ற ஃபேஸில் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது தான் டெப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதில் கஸ்டமர் ஏதாவது மாடிஃபிகேஷன் சொன்னாங்க, இல்லை எனக்கு இந்த கார்னரில் இமேஜ் வேணாம், இந்த கார்னர்ல தான் எனக்கு இமேஜ் இருக்கணும், இந்த கார்னர்ல என்னோட கம்பெனியோட நேம் நல்லா போல்டா இருக்கணும், ஃபாண்ட் வேற மாதிரி இருக்கணும், கலர் வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா திரும்ப மறுபடியும் டிசைன் பண்ணி திரும்ப மறுபடியும் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி டெஸ்டிங் பண்ணி திரும்ப கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்களோட ஃபீட்பேக் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி டெப்ளாய்மெண்ட்ல தான் ஒரு கஸ்டமரோட ரிவ்யூ, அதாவது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருக்கா, ரெக்யர்மெண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அவங்க லான்ச் பண்ணதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதில் சம் ஆஃப் த மெயின்டெனன்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு சாஃப்ட்வேரோட லைஃப் சைக்கிள், அதாவது என்டையர் லைஃப் டைம் ஆஃப் த பிகினிங் அண்ட் எண்டிங் ஆஃப் த சாஃப்ட்வேரோட ஒரு லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன மாதிரியான மாடல்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி டெஸ்டிங் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான மாடல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். இப்போ அதோட டைப்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். மாடல்ஸ்னாக்க இப்போ SDLCல நம்ம ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றோம்னு சொல்லிட்டோம், அதோட லைஃப் சைக்கிள் சொல்லிட்டோம். அதுல என்ன மாடல்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம் அப்படின்னா வாட்டர்ஃபால் மாடல்னு ஒரு மாடல் இருக்கு. வி மாடல் அல்லது விவி மாடல், அதாவது வேலிடேஷன் அல்லது வெரிஃபிகேஷன் மாடல்னு சொல்லுவாங்க, அது ஒரு மாடல் இருக்கு. ஸ்பைரல் மாடல்னு ஒரு மாடல் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் புரோட்டோடைப்பிங் மாடல் அண்ட் ஹைபிரிட் மாடல். ஸோ இதுல 5 டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. இந்த மாடல்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு சாஃப்ட்வேரோட என்டையர் லைஃப் டைம்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதில் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஓகேயா? இதுல ஒவ்வொரு மாடலையும் பற்றி அடுத்தடுத்த வீடியோல இன்னும் உங்களுக்கு நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். Thank you.